Good evening, students. இன்னைக்கு நம்ம 10th standard mathsல நியூ லெசன் ஸ்டார்ட் பண்றோம். 8th லெசன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, புள்ளியியலும் நிகழ்தகவும் அப்படிங்கிற பாடம். ஸோ பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கான ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு ஹிஸ்டரி பார்க்க போறோம். ஹிஸ்டரி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ அது பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு லெசனுக்குள்ள வரலாம். ஸோ இது நியூ டாபிக். லாஸ்ட் இயர் நீங்க 9th ஸ்டாண்டர்ட்ல ஸ்கிரீன் ஷேரிங் அலோவ் பண்ணுங்க. லாஸ்ட் இயர் நீங்க 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சதனுடைய கண்டினியூட்டி தான் இந்த டாபிக் நீங்க பார்க்க போறீங்க, இந்த பாடம். ஸோ லாஸ்ட் இயர் 9th ஸ்டாண்டர்ட்ல 2 லெசனா நம்ம பார்த்திருப்போம். இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா ஒரே லெசனா பாக்குறோம், அவ்வளவுதான். ஸ்கிரீன் ஷேர் பண்றதுக்கு அலோவ் பண்ணல. ஷேரிங்னால டிலே ஆயிடுச்சு, சாரி. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் வந்து ஹிஸ்டரி வந்து பாக்குறோம். ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம இந்தியா ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கு, அவுட் சைட் த இந்தியா ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். வாஸ் நோன் அஸ் த அயன் இந்தியா. இந்தியாவுடைய இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். இன் விச் இயர் டிட் வேர்ல்ட் வார் 2 எண்ட்? வேர்ல்ட் வார் 2 எண்ட் ஆனது எந்த வருஷம்? 1945. ஹூ இன்வென்டட் த லைட் பல்ப்? நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தாமஸ் எடிசன் அப்படின்னு. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் WHO? WHO உடைய அப்ரிவியேஷன் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். Who was the first person to walk on the moon? நிலவிலே நடந்த முதல் மனிதர். நீல் ஆம்ஸ்ட்ராங், 1969. நிலா, நிலவு. ஓகே, நிலவில் நடந்த முதல் மனிதர், கால் பதித்த முதல் மனிதர் நீல் ஆம்ஸ்ட்ராங், 1969. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான நமக்கு 5 கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம இப்ப பாடத்துக்குள்ள போயிடலாம். ஓகே, எஸ். நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்கன்னா இது 2 பாடமா நீங்க படிச்சிருப்பீங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தனியா, ப்ராபபிலிட்டி தனியா, புள்ளியியல் அப்படின்னும் நிகழ்தகவு அப்படின்னும். ஸோ இங்க 10th ஸ்டாண்டர்ட்ல ரெண்டையும் சேர்த்து ஒரே பாடத்துல பார்க்க போறோம். என்னென்ன ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம், லாஸ்ட் இயரோடைய கண்டினியூட்டி என்னென்ன இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாடத்துக்கு போலாம். ஸோ இந்த பாடத்துல நம்ம கத்துக்க போறது மையப்போக்கு அளவைகளை நினைவு கூறுதல், தொகுக்கப்படாத விவரங்களின் சராசரியை பற்றி நினைவு கூறுதல். இது ரெண்டுமே வந்து மையப்போக்கு அளவுகள் வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம். தொகுக்கப்பட்ட மற்றும் தொகுக்கப்படாத விவரங்கள் வந்து 9th படிச்சிருக்கோம். சாரி, 8th படிச்சிருக்கோம், 9th படிச்சிருக்கோம், 2 இடத்துலயுமே படிச்சிருக்கோம். பரவலின் கருத்தினை புரிந்து கொள்ளுதல், இதுவும் வந்து 8th and 9th படிச்சிருக்கோம். வீச்சு, திட்ட விலக்கம், விலக்க வர்க்க சராசரி மற்றும் மாறுபாட்டு கெழு ஆகியவற்றை கணக்கிடுதலை புரிந்து கொள்ளுதல் இங்க படிக்க போறீங்க. சமவாய்ப்பு சோதனைகள், கூடுவெளி மற்றும் மரவரைபட பயன்பாடு ஆகியவற்றை புரிந்து கொள்ளுதல், சமவாய்ப்பு சோதனையின் பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை வரையறுத்தல் மற்றும் விளக்குதல், நிகழ்தகவு கூட்டல் தேற்றத்தை புரிந்து கொள்ளுதல் மற்றும் சில எளிய கணக்குகளை தீர்த்தல். To recall all measures of central tendency, to recall mean for ungrouped data and grouped data, இதெல்லாம் வந்து 8th and 9th படிச்சது. To understand the concept of dispersion படிக்க போறீங்க. To understand and compute range, standard deviation, variance and coefficient of. இதுல range, standard deviation நமக்கு ஓரளவுக்கு தெரியும், 9th பார்த்துருக்கோம்.
coefficient of variance வந்து இப்ப பார்க்க போறோம். To understand random experiment sample space and use of a tree diagram, இதுவும் நீங்க 9th படிச்சிருக்கீங்க tree diagram எல்லாம். To define and describe different types of events of a random experiment, இது இப்ப புது topic. To understand addition theorem of probability and apply it in solving some simple problems. ஓகேங்களா? Yes. So இதுதான் வந்து நம்ம இந்த பாடத்துல பார்க்க போறோம். சரி, நான் போர்டுல மீன், மீடியன், மோடு, ரேஞ்ச் எழுதி வச்சிருக்கேன் இல்லையா? இததான் என்ன சொல்லுவோம்னா பரவல் மையப்போக்கு அளவைகள் அப்படின்னு சொல்லுவோம். கூட்டு சராசரி, இடைநிலை அளவு, முகடு அப்படிங்கிறது. கூட்டு சராசரி, இடைநிலை அளவு, முகடு அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து என்னது லாஸ்ட் இயரே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? போன வருஷமே வந்து ஆவரேஜ்னா என்ன, மீன், மீடியன் அண்ட் மோட் இதெல்லாமே நம்ம லாஸ்ட் இயர் படிச்சிருக்கோம். சரி, அதை ஒரு தடவைக்கு ஜஸ்ட் வந்து ரீகேப் பண்றதுக்கு நான் சிமுலேஷனுக்கு போயிடுறேன். ஒரே நிமிஷம். சோ இத வந்து சிமுலேஷன்ல உங்களுக்கு நான் ரீகேப் பண்றேன். ஓகேங்களா? ஒரே மீன்னா என்ன? சராசரி இல்லையா? சோ அந்த சராசரியை எப்படி கண்டுபிடிப்போம்? மொத்தமா எவ்வளவு நம்பர் கொடுத்துருக்காங்க ஆவரேஜ் கால்குலேட் பண்றதுதான் மீன். சோ டோட்டல் நம்பர்ஸ் ஆட் பண்ணும் இல்லையா? ஆட் பண்ணிட்டு அதை எவ்வளவு கவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ, எவ்வளவு டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதால நம்ம வந்து டிவைட் பண்ணணும். இதானே வந்து நமக்கு வந்து மீன் அப்படிங்கிறது. ஸோ இங்க நான் ஒரு 5 வேல்யூஸ் கொடுக்குறேன். சரிங்களா? இது மீன், மீடியன், மோட் கால்குலேட்டர். ஓகே, 5, 15, 25, 35, 45, 6, ஓகே 45, 5 வேல்யூஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ கால்குலேட் பண்ண சொல்றேன். மீன் இஸ் 25, மீடியன் இஸ் 25 அண்ட் நோ மோட் அப்படின்னு வந்திருக்கு. ஹவு அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்மேஷன் xi, இந்த 5, 15, 25, 35, 45 இந்த 5 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 5, இது 5ஐயும் ஆட் பண்ணா உங்களுக்கு 100 வருதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இதை 5 நம்பர்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா 100 வருது அப்படின்னா 100 டிவைடட் பை 5 போட்டீங்கன்னா கிடைக்கக்கூடிய விடைதான் மீன் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து எக்ஸ் பார் அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா? மீன் அப்படின்னா. மீடியன் அப்படின்னா த மிடில் எலமெண்ட் ஆர் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் எலமெண்ட்ஸ் ஃபார் ஈவன் லென்த் ஆஃப்டர் சார்ட்டிங். இப்போ இங்க எப்பவுமே மீடியன் அப்படின்னாவே மைய புள்ளிதான். ஓகேவா? நடு அளவு. சோ அப்போ இங்க எது வந்து உங்களுக்கு சென்டர் நம்பரா இருக்கு? மீடியன்ல 25. கரெக்டா? அடுத்தது மோடு, வேல்யூஸ் அக்கரிங் மோஸ்ட் டைம்ஸ், அதாவது ஒரே நம்பர் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை ஒரு தரவுல வந்து அப்படின்னா அததான் வந்து என்ன சொல்லுவோம்? மோட் அப்படின்னு சொல்லுவோம். பயன்முறைன்னு சொல்லலாம், முகடுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? தமிழ்ல பயன்முறைன்னு சொல்லலாம், முகடுன்னு சொல்லலாம். சோ மீன் அப்படி சராசரி அப்படின்னு அர்த்தம். மீடியன் அப்படின்னா தமிழ்ல இடைநிலை. சோ சராசரிக்கும் இடைநிலைக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து இப்ப இங்க பாருங்க. நான் இந்த இடத்துல 6 நம்பரா மாத்தினேன். சரிங்களா? இப்போ உங்களுடைய மீடியன் வந்து மாறிடுச்சு பாருங்க. த மிடில் எலமெண்ட் என்ன இருக்கு இங்க? மிடில் எலமெண்ட் 25 அண்ட் 35. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. 30 அப்படிங்கிறது வரும் உங்களுக்கு. சரிங்களா? மோடு மீடியன் அப்படிங்கிறது. இங்கேயுமே மோடு வந்து இல்ல. இப்போ நான் திருப்பி இன்னொரு நம்பர் ஆட் பண்றேன். வெயிட் பண்ணுங்க. இப்ப மோட் வந்துருச்சா உங்களுக்கு? வேல்யூஸ் அக்கரிங் மோஸ்ட் டைம்ஸ் வந்து என்னது? 5 அண்ட் 15. 5, 15 2 டைம் கொடுத்துட்டேன். ஒரு தடவைக்கு மேல அந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஆனது வந்தது அப்படின்னா அததான் என்ன சொல்லுவோம்? மோட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ மீன், மீடியன், கான்செப்டுமே இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கா? மீன்னா என்னது? ஒரு டேட்டா தரவு தொகுப்புல எவ்வளவு நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்களோ அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி
டோட்டல் நம்பர்ஸ் என்ன கொடுத்திருக்காங்களோ அதால டிவைட் பண்ணும். சோ டோட்டலா 10 நம்பர்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா 10 வேல்யூஸ் ஆட் பண்ணி டிவைடட் பை 10, தட் இஸ் கால்ட் மீன். மீடியன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கொடுத்திருக்கிற டேட்டா தரவை வந்து ஏறுவரிசையிலயோ அல்லது அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் ஏதோ ஒரு ஆர்டர்ல அதை வந்து வரிசைப்படுத்தினதுக்கு அப்புறம் அதனுடைய இடைநிலை மதிப்பு சென்டர் மதிப்பு வேல்யூ எது வருதோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இடைநிலை அளவு அப்படின்னு சொல்லுவோம். என்னது, மீடியன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒற்றைப்படையா இருந்ததுன்னா இப்ப ஃபர்ஸ்ட் 5 இருக்கும் போது இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 நடுவுல எடுத்துட்டோம். இதே இரட்டைப்படையா இருந்தா நடுவுல இருக்கக்கூடிய 2 நம்பரை ஆட் பண்ணி அதனுடைய ஆவரேஜ் எழுதணும் மீடியனுக்கு. ஓகேங்களா? அதாவது நம்ம எடுத்திருக்கக்கூடிய தரவு டேட்டாவுடைய கவுண்ட் வந்து ஆடா இருந்ததுன்னா ஈஸியா வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு நம்பர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு சென்டர் நம்பர் கொடுத்துடலாம். இதே நமக்கு வந்து ஈவன் நம்பரா இருக்கு நம்மளுடைய டேட்டா அப்படின்னா அந்த மிட் வேல்யூஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணி அதை தான் மீடியனா கொடுக்கணும். மோட் அப்படின்னா வேல்யூஸ் மோஸ்ட் டைம் ஒரு தரவுல ஒரு டேட்டால ஒரு நம்பர் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை வந்தால் அதைத்தான் மோட் அப்படின்னு சொல்றோம், முகடு அல்லது பயன்முறை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இங்க பாருங்க, மீன், ஆவரேஜ், மீடியன், மிடில். ஓகே, மீன் மீன் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆவரேஜ் கால்குலேட் பண்ணும், மீடியன் அப்படிங்கிறதுக்கு வந்து மிடில் வேல்யூ எடுக்கணும், மோட் அப்படிங்கிறதுக்கு வந்து மோஸ்ட் ஆஃபன், ரேஞ்ச் வந்து இரண்டுக்கும் இடைப்பட்டது. சோ இப்போ மீன், மீடியன், மோட் அப்படிங்கிறதுக்கு ஈஸியா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சா, டெஃபினிஷன் தெரிஞ்சிருச்சா? இதை வச்சுதான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கூட்டு சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து சில வழிமுறைகள் கொடுத்திருக்காங்க. அத வந்து குரூப்டு டேட்டா, அன்குரூப்டு டேட்டான்னு ஸ்பிளிட் பண்றாங்க. தொகுக்கப்பட்ட தரவு மற்றும் தொகுக்கப்படாத தரவுக்கு ஒரே ஒரு மெத்தட் தான், நேரடி முறை, டைரக்ட் மெத்தட். அன்குரூப்டு டேட்டாக்கு, குரூப்டு டேட்டாக்கு 3 மெத்தட் சொல்லியிருக்காங்க. டைரக்ட் நேரடி முறை, ஊக சராசரி இலக்க முறை, டைரக்ட் மெத்தட், அசியூம்டு மீன் மெத்தட், ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட். சோ ஒவ்வொரு மெத்தடுக்கும் எக்ஸ் பார் கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலால சின்ன சின்ன வேரியேஷன், பட் நீங்க எந்த மெத்தட்ல போட்டாலும் ஆன்சர் ஒண்ணுதான் வரப்போகுது. பட் ஒரு மெத்தடுக்கு அவங்க ஒரு ஃபார்முலால சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படிங்கிறது தான், மீன் மீடியன் மோட் கால்குலேட் பண்றது தான். சோ டிஃப்ரெண்ட் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு? ரேஞ்ச், மீடியன், குவார்டைல் டீவியேஷன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், வேரியன்ஸ், கோஎஃபிஷியன்ட். இதுல ரேஞ்ச் அண்ட் மீன் டீவியேஷன் உங்களுக்கு தெரியும், ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் தெரியும், வேரியன்ஸும் ஓரளவுக்கு பேசிக்கா உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட்ல பாத்துட்டு வந்திருக்கீங்க. ரேஞ்ச் அப்படின்னா என்ன? வீச் அப்படின்னு அர்த்தம். வீச் என்னது? நமக்கு கொடுத்திருக்கிற டேட்டால லார்ஜஸ்ட் டேட்டா மைனஸ் ஸ்மாலஸ்ட் டேட்டா பாக்குறது தான் என்னது? ரேஞ்ச் அப்படிங்கிறது. சோ இப்ப இங்க பாருங்க 8 9 3 6 1 10 4, இதுக்கு மீன் என்ன வரும்? இந்த எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணி 3 3 6 1 7ஆல வகுக்கணுமா? சரி, 8 plus 9 17 plus 3 20 plus 6 26 plus 1 27 plus 10 37 plus 4 41 divided by 7 போட்டீங்கன்னா 5.8 வருமா? மோட் என்ன? அதாவது டேர்ம் 3 வரல, அப்போ நோ மோடு. மீடியன் என்னது? அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிடலாமா? போர்டு பாத்துருங்க. 1 3 6 சரி 1 3 4 6 8 9 10 6. ரேஞ்ச் என்ன? லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. 10 minus 1
லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ டிவைடட் பை அப்படிங்கிறது தான் ரேஞ்சோட ஃபார்முலா. லார்ஜஸ்ட் வேல்யூ பிளஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ அப்ப இங்க என்ன வரும்? 10 மைனஸ் 1 இஸ் 9 இல்லையா? அடுத்தது 10 பிளஸ் 1 இஸ் 11. அப்போ 9 டிவைடட் பை 11. ஸோ இதுல நம்ம கொடுத்த எல்லா ஆன்சர்ஸுமே கரெக்ட். இதே மாதிரி நீங்க வந்து எவ்வளோ வேல்யூஸ் வேணும், எவ்வளோ டிஜிட்ஸ் வேணும், சிங்கிள் டிஜிட்டா, 2 டிஜிட்டா, 3 டிஜிட்டா, அந்த மாதிரி எத்தனை டிஜிட் நம்பர்ஸ் வேணும், வேல்யூஸ் எவ்வளோ உங்களுக்கு இங்க கொடுத்துக்கணும், இது அப் டு 20 வேல்யூஸ் வரைக்கும் கொடுக்கலாம். அதை வச்சு மீன் மீடியன் மோட் வந்து மீன் மீடியன் மோட் ரேஞ்ச் கால்குலேட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இதுல ரேஞ்ச் கால்குலேட் பண்றது, மீன் கால்குலேட் பண்றது, இது எல்லாத்துலயுமே கம்பல்சரி உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் கண்டிப்பா இந்த எக்ஸசைஸ்ல இருந்து வரும். ரேஞ்ச் கால்குலேட் பண்றதும் மீன் கால்குலேட் பண்றதும் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. சரிங்களா? சரி, இன்னைக்கு நம்ம இப்ப என்ன பண்றோம்னா ஜஸ்ட் எக்ஸசைஸ்ல இந்த மீன் மீடியன் மோட் ரிலேட்டட் கொஸ்டின் மட்டும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை மட்டும் நம்ம வந்து கிளியர் பண்ணலாம். சோ ஓகேங்களா? இப்ப ரேஞ்ச் கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? அதுவும் ரெண்டாவது கணக்கு அது ரெண்டும் மட்டும் பார்க்கலாம். மீதி எல்லாமே ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் அடுத்த கிளாஸ்ல தான் எடுக்க போறேன். ஸோ அந்த இதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு லாஸ்ட் கிளாஸோட எம்சிக்யூவும் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 சம்ஸ் பார்த்துட்டு இன்னைக்கு நீங்க வந்து ரீகேப் பண்ணிருக்கீங்க. மீன் மீடியன் மோட் அப்படின்னா என்ன அண்ட் ரேஞ்ச் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் மட்டும்தான் இப்ப நம்ம பார்த்த இந்த குட்டி கான்செப்டுக்கு பார்க்க முடியும். அடுத்தது தேர்ட் கொஸ்டின்ல இருந்தே ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான். சோ இந்த முதல் கேள்வியும் ரெண்டாவது கேள்வியும் 2 தடவை பப்ளிக் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க 8.1ல அப்படின்னா ஃபைண்ட் த ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டான்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ரேஞ்ச் அப்படின்னா வீச். வீச் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஆர் ரேஞ்ச் ஆர் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். ஓகேவா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுக்கு ஃபார்முலா வந்து எல் மைனஸ் எஸ் பை எல் பிளஸ் எஸ். ஓகேங்களா? வீச்சு அப்படின்னா ஆர், வீச்சு கெழு அப்படின்னா எல் மைனஸ் எஸ் பை எல் பிளஸ் எஸ். L minus S by L plus S. Okay. இந்த given seriesல எது largest value, எது smallest value? L is equal to மிக பெரிய மதிப்பு, S is equal to மீச்சிறு மதிப்பு. Largest value and smallest value. இதுல largest value எது? 125. Yes. Smallest value எது? 63.
So அப்போ இங்க 125 minus 63 is equal to என்ன ஆன்சர் வரும்? 62. அடுத்தது வீச்சுக்கேழு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுக்கு வந்து இங்க ஃபர்ஸ்ட் L minus S கால்குலேட் பண்ணி வச்சாச்சு. L plus S வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். 125ஐயும் 63ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா 125 minus 63 divided by 125 plus 63. So இது வந்து 62 divided by 188. இதோடையும் நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 0 பாயிண்ட் வரும். முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணலாம், இல்லைன்னா இதோடய லீவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அடுத்தது ரெண்டாவது கேள்வி, செகண்ட் கொஸ்டின் நம்பர் 2. ஒரு தரவின் வீச்சு மற்றும் மிகச்சிறிய மதிப்பு ஆகியன 36.8 மற்றும் 13.4 எனில் மிகப்பெரிய மதிப்பை காண்க. If the range and the smallest value of a set of data are 36.8 and 13.4 respectively, then find the largest value. இங்க ரேஞ்ச் கொடுத்துட்டாங்க, லார்ஜஸ்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க. The largest value தானே calculate பண்ணோம். R plus S எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா R is equal to L minus S. இப்ப R தெரியும், S தெரியும். அப்ப L தானே, L இந்த பக்கம் கொண்டு வந்து R இந்த பக்கம் கொண்டு போய் S இந்த பக்கம் எடுத்துட்டு வந்து L அங்கே வச்சுட்டீங்கன்னா R plus S ஆ? Yes. Largest value is 50.2. ஓகேவா? எஸ். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா லாஸ்ட் லெசனுடைய MCQ பாத்திரலாம். ஏழாவது பாடத்துடைய MCQ question. The curved question number 1 answer start பண்ணிருங்க. இதுல ஒர்க் அவுட் பண்ணி போடக்கூடிய சம்ஸ்க்கு வேல்யூஸ் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி போடுங்க. The curved surface area of a right circular cone of height 15 cm and base diameter 16 cm is dash. 15 சென்டிமீட்டர் உயரமும் 16 சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் வலைப்பரப்பு. ஆப்ஷன் A 60. பைக்கு வேல்யூ சப்மிட் பண்ண வேண்டாம், நீங்க பை வேல்யூ இல்லாம பைக்கு வேல்யூ போடாம பை ஆஸ் இட் இஸ் வச்சுட்டு சில ரைட் சர்க்குலர் கோனோடைய ஃபார்முலால போட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆப்ஷன் A 60 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட், ஆப்ஷன் B 68 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட், ஆப்ஷன் C 120 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட், ஆப்ஷன் D 136 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். சோ நான் ஆப்ஷன்ஸ் ரீட் பண்ணல, நீங்க ஆப்ஷன்ஸ் அப்படி பார்த்தே நோட் பண்ணுங்க. If two solid hemispheres of a same base radius R units are joined together along their bases, then surface area of this new solid is dash.
R அலகுகள் ஆரம் உடைய இரண்டு சம அரைக்கோளங்களின் அடிப்பகுதிகள் இணைக்கப்படும் போது உருவாகும் திண்மத்தின் புறப்பரப்பு டேஷ். The height of a right circular cone whose radius is 5 cm and slant height is 13 cm will be dash. ஆரம் 5 சென்டிமீட்டர் மற்றும் சாய் உயரம் 13 சென்டிமீட்டர் உடைய நேர்வட் கூம்பின் உயரம் டேஷ். ஆப்ஷன் ஏ 12 சென்டிமீட்டர், ஆப்ஷன் பி 10 சென்டிமீட்டர், ஆப்ஷன் சி 13 சென்டிமீட்டர், ஆப்ஷன் டி 5 சென்டிமீட்டர். ரேடியஸ் அண்ட் ஸ்டாண்ட் ஹைட் கொடுத்துருக்காங்க, ஹைட் கேட்டிருக்காங்க, வேல்யூஸ் நோட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் போடுங்க. Question number 4. If the radius of the base of a right circular cylinder is half keeping the same height, then the ratio of the volume of the cylinder thus obtained to the volume of original cylinder is dash. உயரத்தை மாற்றாமல் அதன் ஆரத்தை பாதியாக கொண்டு புதிய உருளை உருவாக்கப்படுகிறது. புதிய மற்றும் முந்தைய உருளைகளின் கன அளவுகளின் விகிதம் டேஷ். ஆப்ஷன் ஏ 1:2, ஆப்ஷன் பி 1:4, ஆப்ஷன் சி 1:6, ஆப்ஷன் டி 1:8. சோ இந்த லெசன்ல இருந்து இப்படிதான் இருக்கும், ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆன்சர் பண்ணி ஆகணும். இந்த லெசன்ல இருந்து எந்த 1 மார்க் கேட்டாலும் இப்படிதான் இருக்கும் மேக்ஸிமம். Question number 5. In a hollow cylinder, the sum of the external and internal radii is 14 centimeter and the width is 4 centimeter. If its height is 20 centimeter, the volume of the material in it is dash. ஓர் உள்ளீடற்ற உருளையின் வெளிப்புற மற்றும் உட்புற ஆரங்களின் கூடுதல் 14 சென்டிமீட்டர் மற்றும் அதன் தடிமன் 4 சென்டிமீட்டர் ஆகும். உருளையின் உயரம் 20 சென்டிமீட்டர் எனில் அதனை உருவாக்க பயன்பட்ட பொருளின் கன அளவு டேஷ். ஆப்ஷன் ஏ 5600 பை சென்டிமீட்டர் கியூப், ஆப்ஷன் பி 1120 பை சென்டிமீட்டர் கியூப், ஆப்ஷன் சி 56 பை சென்டிமீட்டர் கியூப், ஆப்ஷன் டி 3600 பை சென்டிமீட்டர் கியூப். If the radius of the base of a cone is tripled and the height is doubled, then the volume is dash. ஒரு கூம்பின் அடிப்புற ஆரம் மும்மடங்காகவும் உயரம் இருமடங்காகவும் மாறினால் கன அளவு எத்தனை மடங்காக மாறும்? ஆப்ஷன் ஏ made 18 times, made 12 times, unchanged. A, B, C, D 4 ஆப்ஷன் சொல்லிருக்கேன். Question number 6. Question number total surface area of a hemisphere is how much times the square of its radius? ஒரு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு அதன் ஆரத்தினுடைய வர்க்கத்தின் டேஷ் மடங்கு ஆகும். ஆப்ஷன் ஏ பை, ஆப்ஷன் பி 4 பை, ஆப்ஷன் சி 3 பை, ஆப்ஷன் டி 2 பை. இதெல்லாம் ஈஸியா சொல்லிடலாம், இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணவே வேண்டாம். Question number 8. A solid sphere of radius x centimeter is melted and cast into a shape of a solid cone of a same radius. The height of the cone is dash. x சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோளம் அதே ஆரமுள்ள ஒரு கூம்பாக மாற்றப்படுகிறது எனில் கூம்பின் உயரம் என்ன? ஆப்ஷன் ஏ 3x சென்டிமீட்டர், ஆப்ஷன் பி x சென்டிமீட்டர், ஆப்ஷன் சி 4x சென்டிமீட்டர், ஆப்ஷன் டி 2x சென்டிமீட்டர். Question number 9. The ratio of the volumes of a cylinder, a cone and a sphere if same diameter and same height is dash.
சமமான விட்டம் மற்றும் உயரம் உடைய ஓர் உருளை, ஒரு கூம்பு மற்றும் ஒரு கோளத்தின் கன அளவுகளின் விகிதம் டேஷ். A 1:2:3, option B 2:1:3, option C 1:3:2, option D 3:1:2. Last question. A spherical ball of radius R1 units is melted to make 8 new identical balls, each of radius R2 units. Then R1 is to dash. R1 அலகுகள் ஆரமுள்ள ஒரு கோளப்பந்து உருக்கப்பட்டு R2 அலகுகள் ஆரமுடைய 8 சம கோளப்பந்துகளாக ஆக்கப்படுகிறது. எனில் R1 is to R2 is dash. Option A 2:1, option B 1:2, option C 4:1, option D 1:4. ஸோ 10 கேள்விகளுக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருந்திருக்கும். அதை நோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. பண்ணாதான் உங்களுக்கு இது ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ ஒன் வேர்ட் நமக்கு இந்த லெசன்ல இருந்து இந்த பேட்டர்ன்ல தான் தருவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு கான்செப்ட் தான் பார்த்திருக்கோம். மீன் மீடியன் மோட் ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது, அது ரிலேட்டடா ஒரு 2 சம் பார்த்திருக்கோம். இது ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணிட்டு வாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.